அதுக்கப்புறம் அமீர் சார், நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார். அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது. அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தோணுது சார். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. லால் சார், சார் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் நான் ஃபேன். உங்களோட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் அனுப்பமா, ரஜிஷா. ரஜிஷா, உங்களோட நான் நடித்ததில் எப்படி சொல்கிறது, நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறியிருக்கீங்க. அண்ட் யூஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ். அனுப்பமா ஆல்சோ, நீங்கள் 3 ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடித்ததுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க. அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடையும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார். சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தானா எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வில்லன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு அப்புறம் தம்பி தானே சார், அண்ணன். ஸோ ஃபஸ்ட்டு வில்லன், அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனாக நடிச்சிட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார். சார், நீங்கள் ஒரு லெஜெண்ட். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில். இப்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சார்பாட்டா, தங்கலான், இப்போ நம்ம படத்தில் நீங்கள் நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார். நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஐயோ, இது சாரிங்க. சாரி. என் ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் சிரிக்க வைப்பேன். நான் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் எப்போவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கெல்லாம் வரும்போது வந்து எப்போவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்னை நிறைய திட்டி, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போவுமே அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மச்சான் மனு வந்திருக்கான். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்டா. எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன். தேங்க்யூ அக்ஷமா. அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா, அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் பிறந்தான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் 5 வயசு குழந்தையாக மாறி தூமாமா தான் என்னோட பைசன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ தேங்க்யூ ஆர்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சியா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வென்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங். இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள்,
நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன். சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார், நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுவேன்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி. ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you so much, Dhruv. We understand this is very emotional and a special stage for you. நீங்கள் எத்தனை வருஷங்கள் இதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு very few people know about it. But don't worry, it will not go in vain. இதுக்கான பலன் கண்டிப்பாக சாரி, இன்னொரு விஷயம். எனக்காக கூட இந்த படம் ஒரு ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் என் டைரக்டர் போட்ட எஃபர்ட்காக இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், நிறைய பேருடைய கடின உழைப்பு, அன்பு, பாசம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இந்த படம் ஹியூஜ் சக்ஸஸ் ஆக போகுது. அண்ட் we're all going to love you so much more. Thank you so much, Dhruv. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக we have Amir sir and Manathi Ganeshan அவர்கள் to join us on stage to felicitate him.